பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா ஹோசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீங்க சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தில், உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை நடத்துகிற தேவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் நீர் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. இதுக்கப்புறமும் நீ நடத்த போகிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றிலும் மேலானவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றிலும் உயர்ந்தவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிற உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம். நீர் இதுவரைக்கும் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதமுள்ள நேரம் ஒவ்வொன்றும் உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக, நீர் மாத்திரம் உயர்த்தப்படுவீராக. உடைய வசனங்கள் எங்களுக்கு ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய வசனங்கள் எங்களுக்குள்ளே பேசட்டும். மீதமுள்ள நேரத்தினுடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இந்த நாளை கூட காண்பதற்காக ஆண்டவர் செய்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எவ்வளவோ போராட்டங்கள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாள் நடத்தி வருகிறதே ஒரு மிகப்பெரிய கிருபை. ஆமென். நாம் கடந்த வாரத்திலிருந்து ஒரு புதிய சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது என்னது? இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம். ஆண்டவர் மலையில் தம்முடைய சீஷர்களுக்கு எப்படிப்பட்ட பிரசங்கத்தை அவர் பண்ணார், அது எப்படி நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத நாம் கடந்த வாரத்திலேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு எல்லா காரியத்தையும் நமக்கு ஏற்கனவே எல்லாவற்றையும் சொல்லிட்டு போயிட்டார். நம்ம அதை ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஆமென். அதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது பாருங்கள். புதுசாக ஒன்று பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்குது. ஏற்கனவே ஒன்று சொல்லி கொடுத்ததை ஃபாலோ பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. பசங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க. காலேஜில் கூட நாம் ஒன்று சொல்லி கொடுக்குறோன்னா அவன் அதை பண்ண மாட்டான், நேராக போய் யூடியூப்பில் போய் படிப்பான். தப்பாக ஒன்றை படிச்சுட்டு தப்பாக எக்ஸாம் எழுதி ஃபெயில் ஆகிட்டு வந்து சொல்லுவான், சார் நான் நல்லா தான் எழுதினேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏற்கனவே நமக்கு சிலபஸ் இங்கே கொடுத்துட்டாங்க பைபிளில். எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கா? எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது.
பைபிளில் இருக்கிறத மட்டும்தான் நாம் பிரசங்கிக்க முடியும். இந்த பைபிளில் இல்லாத ஒன்றை யாரும் பேச முடியாது. அப்படி யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா அது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஆமென். அப்போது இந்த வேதத்தில் நமக்கு ஏற்கனவே சிலபஸ் நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த சிலபஸை படிக்கிறது மட்டும்தான் என்னது நம்முடைய வேலை. ஆமென். நம்முடைய வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நம்ம எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். சின்ன வயசுலேருந்து எல்லாம் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. எல்லாருக்குமே இந்த வசனம் மனப்பாடமாக கூட தெரிஞ்சிருக்கும். ஆமென். எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆங்கிலத்தில் எப்படியா போட்டிருக்குது, blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. அதாவது blessed are the poor in spirit, for theirs is the kingdom of heaven. ஸோ இந்த இடத்துல 3 வார்த்தைகளுக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்புகிறேன். முதல்ல என்னது அப்படின்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமைனா என்ன அப்படின்றத நாம் என்ன பண்ணணும், நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். 2வது பாக்கியவான்கள் என்பவர்கள் யார், யாரெல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியம்னா என்ன அப்படின்றது. 3வது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்னா என்ன? அப்போ வேற ஏதாவது ராஜ்யம் இருக்குதா? பூலோக ராஜ்யம் ஒன்று இருக்கா, நரலோக ராஜ்யம் ஒன்று இருக்கா, இல்லை வேற ஏதோ ஒரு ராஜ்யம் ஒன்று இருக்கா அப்படின்ட்டு. இன்னைக்கு பார்த்தா ஏஐ ராஜ்யம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக எந்த பக்கம் திரும்பினாலும் ஃபோனில் கூட வந்துருச்சு. சும்மா தட்டினீங்கன்னா அது ஒரு பிரசங்கத்தையே ரெடி பண்ணி கொடுக்குது பாருங்க. ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டா போதும், அது எங்கேருந்தாவது எடுத்து ஒரு பிரசங்கத்தையே ரெடி பண்ணி கொடுத்துது. இன்னைக்கு வந்து ஏஐ ராஜ்யம். ஆனால் இங்கே நாம் பார்க்கறது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்போ முதல்ல நாம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். பாக்கியவான்கள் அப்படின்னா இங்கிலீஷில் பிளஸ்ஸர்னு போட்டிருக்கு. பிளஸ்ஸட் அப்படின்னா ஆசீர்வாதம்னு அர்த்தம். ஆனால் இங்கே எப்படி போட்டிருக்கலாம், ஆசீர்வாதம் அப்படின்னா ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி போடல. என்ன போட்டிருக்கு, பாக்கியவான்கள்னு போட்டிருக்கு. அப்போ பாக்கியவான்கள் அப்படின்னா ஆசீர்வாதத்தை காட்டிலும் உயர்ந்த ஒன்றை பற்றி தான் ஆண்டவர் இங்கே நமக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆசீர்வாதம் அப்படின்னா என்னது, நம்ம ஒன்று வேண்டுறோம், நம்ம ஏதோ ஒன்று கிடைக்கிறோம், இல்லை யார் காலிலையோ விழுந்து வாங்குறோம். அப்போ ஆசீர்வாதம்னா என்ன பண்ணணும், எல்லார் கையிலேருந்து கிடைக்கும். ஆனால் பாக்கியவான்களாக நீங்கள் மாறணும் அப்படின்னா ஆசீர்வாதத்தை காட்டிலும் ஒரு படி மேலே இருக்கணும். அப்போ பாக்கியம் அப்படின்னா பிளஸ்ஸட் நீங்கள் போட்டிருக்கு. அப்போ அதை இன்னும் நம்ம தெளிவாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரிஜினல் மீனிங் அப்படின்னா பாக்கியவான்களுக்கான ஒரிஜினல் மீனிங் நித்திய ஆனந்தம். அதாவது வேதம் சொல்லுது அவர் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியாக இருக்கிறார் அப்படின்ட்டு. ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது எல்லாமே நித்திய ஆனந்தம். அவர் ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறவர் கிடையாது, இல்லை ஒரு மாசத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர் கிடையாது, ஒரு வருஷத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குறவர் கிடையாது. அவர் எப்படி கொடுக்குறவர், அவர் நித்தியமாய் நமக்கு சந்தோஷத்தை தருகிற தெய்வம். அதனால தான் அவர் பாருங்க, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருந்தார். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுப்பது எல்லாமே நித்தியமா இருக்கும். ஏதோ கொஞ்ச நாளுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அவர் அப்படி எடுத்துட்டு போறது கிடையாது. அப்போ பாக்கியவான்கள் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷத்தை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். அப்ப இங்க பாக்கியவான்கள் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எட்டர்னல் ஹாப்பினஸ், எட்டர்னல் ஜாய். அதாவது நித்தியமாய் கிடைக்கிற ஒரு சந்தோஷம், மிகப்பெரிய சந்தோஷம், நித்தியமாய் கிடைக்கிற சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும். அப்போ இங்க ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆவியில் எளிமையுள்ளவர்களுக்கு நான் நித்திய ராஜ்யத்தை, நித்திய சந்தோஷத்தை, பேரின்பத்தை, நித்தியானந்தத்தை தர ஆயத்தமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இங்க பாக்கியவான்கள் என்பதற்கு ஒரு சிறந்த மீனிங் என்ன அப்படின்னா நித்திய ஆனந்தம். இந்த பேர் வந்து நிறைய பேருக்கு ரொம்ப பிரபலமான பேர் பாருங்க. ஆனா இதோட மீனிங் இதுதான். பாக்கியம் அப்படின்னா எதையோ ஒன்று ரொம்ப வருஷமா நீங்க வேண்டிட்டு, ரொம்ப வருஷமா ப்ரேயர் பண்ணிட்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு அது கிடைச்சதுன்னா நீங்க அதை ஆசீர்வாதம்னு சொல்லுவீங்களா, இல்லை அதை காட்டில மேன்மையானதை நினைப்பீங்களா? ஆசீர்வாதத்தோடு நிறுத்திக்க மாட்டோம். அப்பா இது நான் பெற்ற பாக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுவீங்க, அதை சொல்லுவீங்க. அப்போ பாக்கியவான்கள்னா ஆசீர்வாதத்தை காட்டிலும் மேன்மையானது. இங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் தோத்து போச்சு. தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, பாக்கியவான்கள் அப்படின்ட்டு.
ரெண்டாவது இங்க நமக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இதெல்லாம் பேசிக் டவுட்ஸை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆவியில் எளிமை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்னா அப்போ வேற ராஜ்யம்லாம் இருக்கா? ஆமாம், வேற ராஜ்யம்லாம் இருக்கு. பிசாசின் ராஜ்யம் ஒன்று இருக்கு, தீமைகளின் ராஜ்யம் ஒன்று இருக்கு. அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு அவைகளுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ வேதத்தில் இன்னும் கொஞ்சம் பைபிள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா ஒரு சிலர் கேட்பாங்க, பரலோக ராஜ்யம் வேற, தேவனுடைய ராஜ்யம் வேற. பரலோக ராஜ்யம் ஒன்று, தேவனுடைய ராஜ்யம் ஒன்று. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்று தான். ஆமென். யாராவது உங்களை அப்படி கன்ஃபியூஸ் பண்ணாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. பரலோக ராஜ்யம் எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அது பரலோக ராஜ்யம், எங்க ஆண்டவர் இருக்கிறாரோ அது தேவனுடைய ராஜ்யம். உங்களுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரங்களா இருக்கிறீங்க. உங்க வீட்டில் ஆண்டவர் இருக்கிறார்னா உங்க வீடே ஒரு தேவனுடைய ராஜ்யம். உங்க குடும்பத்தில் ஆண்டவர் இருக்கிறார்னா உங்க குடும்பம் ஒரு பரலோக ராஜ்யம். ஆண்டவர் எங்க இருக்கிறாரோ அங்க பிசாசு வர முடியாது. இயேசு எங்க இருக்கிறாரோ அவர் பிசாசு இருந்ததுன்னா துரத்தி விட்டுருவாரு. இயேசு எங்க இருக்கிறாரோ அங்கே சுகம், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே பலன், இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே வெற்றி, இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. இதுதான் வேதம். பாருங்க, எதையோ ஒன்று அது வேற இது வேற அப்படிலாம் சொன்னாங்கன்னா நீங்க அவங்களுக்கு பைபிள் தெரிலன்னு அர்த்தம். பரலோக ராஜ்யமும் தேவனுடைய ராஜ்யமும் ஒன்றுதான். ஆமென். ஆண்டவர் முதல்ல பண்ண பிரசங்கம் என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்ப ஆண்டவர் எங்க இருந்தாரு? உலகத்துல இருந்தாரா மேல இருந்தாரா? இயேசு உலகத்துல இருக்கும்போது சொன்ன வார்த்தை தான், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவர் கிட்ட வந்துட்டீங்கன்னா பரலோக ராஜ்யம் நமக்குள்ளே வந்துரும். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார்னா பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துரும். இயேசு உங்க பக்கத்துல இருக்கிறார்னா பரலோக ராஜ்யத்துல இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நம்மால் பூலோகத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன பிரதர்? இதெல்லாம் நல்ல பைபிள் படிக்கிறவங்க கேட்குற கேள்வி. நமக்கெல்லாம் எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஒரு சிலர் இந்த கேள்வியை கேட்கறது, தேவனுடைய ராஜ்யம்னா இங்கிலீஷில் போட்டிருக்கு பரலோக ராஜ்யம் அப்படின்னா கிங்டம் ஆஃப் ஹெவன், தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னா கிங்டம் ஆஃப் காட்னு போட்டிருக்கு. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம்னா தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம்னா அது வேற எங்கேயோ இருக்குது அப்படின்றது நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, பழைய காலங்களில் இப்படிலாம் டீச் பண்ணிட்டாங்க. நாமளும் அதை நம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்படி ஒன்று கிடையாது. ஒரு இடத்துல ஆண்டவர் போயிட்டு பிசாசு பிடித்தவனை பிசாசை துரத்துறாரு. அதாவது அவன் எப்படிப்பட்ட பிசாசு பிடிச்சவன் அப்படின்னா, கண்ணும் தெரியாது, வாயும் பேச முடியாது, ஊமையனும் குருடனுமாயிருந்த, மத்தேயு 19 வரும்னு நினைக்கிறேன் இது, ஊமையன் மத்தேயு 12, ஊமையனும் குருடனுமாயிருந்த ஒருத்தனை ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை சுஸ்தப்படுத்துறாரு. அப்போ உடனே அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் பிசாசுகளின் தலைவன். பாருங்க எவ்வளோ ஒரு மோசமான ஒரு பேர் பாருங்க, பேய் பிடிச்சவர் இவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார? இயேசுவை. நம்மளை கூட நிறைய பேர் மோசமான வார்த்தைகள்லாம் திட்டிருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்றோம், ரியாக்ட் பண்ணிடுறோம். நீ என்ன எப்படி இப்படிலாம் நீ திட்ட முடியும், நீ என்ன பெரிய ஆளா, நீ என்ன அப்படியா, நீ இப்படி நீ அப்படி அப்படின்னு நம்ம பேசிடுறோம். இங்கேயும் பாருங்க, இயேசுவை குறித்து ஒரு கும்பலே சொல்லுது, அவர் ஊமையனும் செவிடனுமா இருந்த, ஊமையனும் குருடனுமா இருந்த ஒரு மனுஷனை பார்த்து அவர் சுஸ்தப்படுத்துறாரு. அந்த மனுஷன் ரொம்ப வருஷமா அப்படி இருந்திருக்கிறான். பிசாசோட வேலையே தான். அவனோட முதல் வேலை என்னது, கண்ணை பார்ப்பதை கெடுத்து விட்டுருவான், உங்க வாயிலிருந்து நீங்க சொல்ற வசனங்களை கெடுத்து விட்டுருவான். இங்க இந்த மனுஷனை பாருங்க, நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம், கண்ணு தெரியாதவங்களை பார்த்துருப்போம், ஆனா வாய் இருக்கும், ஈஸியா பேசுவாங்க, வழி கேட்பாங்க, வழியெல்லாம் அவங்க எதோ ஒன்று வச்சு அவங்க மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஒரு சிலர் நீங்க பார்த்துருப்பீங்க, பேச முடியாது ஆனா கண்ணு தெரியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு சைகையை காட்டி பேசி கண்ணை வச்சு அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அடுத்தது மூவ் பண்ணி போயிடுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பிசாசு என்ன பண்ணுறான், ஒரு மனுஷனை கட்டி வச்சிருக்கிறான். எப்படி கட்டி வச்சிருக்கிறான், கண்ணும் தெரில, வாயும் பேச முடியல, அதாவது குருடன் ப்ளஸ் ஊமை. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை சுகப்படுத்தவே முடியாது பாருங்க. அப்படி அவங்க எங்கெங்கேயோ போயிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம், இவர் பிசாசுகளின் தலைவனான பெல்செபூல் அவனை வச்சு இவர் என்ன பண்றாரு, பேயை ஓட்டுறாரு, இந்த மனுஷன் சுகத்தை பெற்றுட்டான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. எப்படி பிசாசு துரத்தப்பட்டுருச்சு, தேவனுடைய ராஜ்யம், இயேசு எங்க இருக்கிறாரோ, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறதோ அங்கே பிசாசானவனுக்கு வல்லமையே கிடையாது பாருங்க. இன்னைக்கு நாம ஒரு முடிவு எடுக்கணும், நம்ம வீட்டில் தேவனுடைய ராஜ்யம் வரணும்,
இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டில் தங்கணும். பரிசுத்தாவியானவர் நம்ம உள்ளத்துல இருக்கிறது போல நம்ம குடும்பத்துல இருக்கணும். நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம தொடர இடமெல்லாம் இயேசுவா இருக்கணும். அந்த இடத்துல பிசாசின் ஆளுகைக்கு இடமே கிடையாது. பாருங்க, இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. பரலோக ராஜ்யமோ தேவனுடைய ராஜ்யமோ ஒண்ணுதான். ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அங்க தீய சக்திகளுக்கு இடமே கிடையாது. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அசுத்த ஆவிகளுக்கு இடமே கிடையாது. அசுத்த ஆவியின் கிரியைகளினால் வருகிற எல்லா பிரச்சனைக்கும் இயேசு என்ற ஒண்ணு மட்டும்தான் மருந்து. ஆமென். இயேசு என்ற நாமத்தினாலே பிசாசுகள் நடுங்குகின்றன. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழானோருக்கு எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தருளினார். முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன்பதாக முடங்கணும், நாவுகள் யாவும் அவருக்கு முன்பதாக அறிக்கையிடணும். பாருங்க, அப்படிப்பட்ட நாமத்தை தான் ஆண்டவர் அவருக்கு தந்திருக்கிறார். இயேசுன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் உண்டு, உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் உண்டு. இது ஒரு மிகப்பெரிய சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். அந்த சந்தேகத்தை நீங்க தெளிவுபடுத்திக்கணும். இப்போ நம்ம டாபிக் வருவோம். ஆவியில் எளிமை. ஆவியில் எளிமை அப்படின்னா வேதம் இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க, புவர் இன் ஸ்பிரிட்னு போட்டிருக்கு. புவர் இன் ஸ்பிரிட். அப்போ அதுக்கு முன்பதாக ஆவியில் நீ எளிமையாகணும் அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களை வெறுமையாகணும். நாம நம்மளை என்ன பண்ணோம்? ஏற்கனவே நேற்று நடந்த காரியங்கள், முந்தா நாள் நடந்தது, போன வருஷம் நடந்தது, அதுக்கு முந்தின வருஷம் நடந்தது, யாரோ போன வருஷம் உங்களை திட்டிருப்பாங்க, அதை இன்னும் மைண்ட்ல வச்சுக்கிறது. ஏதோ போன வருஷத்துல ஏதோ ஒரு பாவத்தை பண்ணிருப்பீங்க, அது இன்னும் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுக்கிட்டு, யாரோ ஒருத்தர் நீங்க சரியில்லைன்னு சொல்லியிருப்பாங்க, அதை நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏதோ ஒரு தீய காரியங்கள் நீங்க செய்யறது, அதை நீங்க இன்னும் தொடர்ந்து செய்யறது, இப்படிப்பட்ட எல்லாவற்றிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல வெளியே வந்தாதான் நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் மாற முடியும். ஏன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆவி என்பது உங்களுடைய ஆவி. நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் மாறணும்னா முதல்ல உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யணும். பரிசுத்த ஆவியானவர் வந்து கிரியை செய்யணும். முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய பாத்திரம் வெறுமையுள்ளதா இருக்கணும். உங்களுடைய பாத்திரம் காலியா இருக்கணும். எம்டியா ஒரு பாத்திரம் இருந்ததுனா தான் அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் தம்முடைய ஆவியை நிரப்பி அவரு செய்ய முடியும். நீங்க உங்க பிள்ளைகள் ஏதோ ஒரு தண்ணி நீங்க ஒரு பாத்திரத்துல மொண்டு தரீங்கன்னா அந்த பாத்திரத்துக்குள்ள வேற ஏதாவது இருந்தா அந்த தண்ணியை நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? அது நல்லதில்லை. யாருக்கு நல்லதில்லை? கொடுக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை, வாங்கி குடிக்கிறவங்களுக்கும் நல்லதில்லை. அதே போலதான் நீங்க ஒரு பாத்திரமா இருக்கிறீங்க. இந்த பாத்திரம் வெறுமையானதா இருந்தாதான் ஆண்டவர் அந்த பாத்திரத்துக்குள்ள அவருடைய ஆவியை நிரப்பி உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்ய முடியும். இப்படிதான் வேதம் சொல்லுது. பாருங்க, வேதம் சொல்லுது பழைய துருத்தியில யாரும் புது ரசத்தை வார்த்து வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பழைய துருத்தியில புது ரசத்தை வார்த்து வச்சிங்கன்னா பழைய துருத்தியும் கிழிஞ்சு போயிடும், ரசமும் சிந்தி போயிடும். இது ஆண்டவர் சொன்னது. யாரும் பழைய ட்ரெஸ்ஸு கூட புது ட்ரெஸ்ஸு கூட எங்கன்னா கிழிஞ்சிச்சுன்னா பழைய ட்ரெஸ்ஸை வச்சு தைக்க மாட்டாங்க. அப்படித்தானே? ஏன் அப்படின்னா ரெண்டுமே கிழிஞ்சு போயிடும். பாருங்க, அப்போ நீங்க உங்களுக்குள்ளே பழைய காரியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு முன்னதாக ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் விட்டு விடுறேன், இதெல்லாம் இனிமே எனக்கு தேவையில்ல, நான் இனிமே உமக்கு பிரியமானவனாக, உமக்கு பிரியமுள்ள மகளாக, உமக்கு சொந்தமாக நான் மாறணும் அப்படின்னு நாம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு முதல்ல முடிவு எடுக்கணும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அப்படி இருந்ததுனா தான் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? ஒரு புதிய காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய முடியும். ஆமீன். அப்போ ஏன் இதெல்லாம் நான் பழையசெல்லாம் ஏன் நான் தூக்கி போட்டுடணும்? ஒரு சில நல்ல காரியம் கூட என்கிட்ட இருக்கு, நான் என்ன முழுசா வெறுமை ஆக்கணுமா? நான் எவ்வளோ பர்ஃபெக்ட் தெரியுமா? நான் ஒழுங்கா சர்ச்சைக்கு போறேன் தெரியுமா? சின்ன வயசுலேருந்து நான் சர்ச்சைக்கு போயிருக்கிறேன் தெரியுமா? நான் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பேன் தெரியுமா? இப்படிலாம் பலருக்குள்ள ஒரு சில கேள்வி இருக்கும். நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் எதுக்கு என்ன நான் வெறுமைப்படுத்தணும்? நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், நான் எதுக்கு என்ன எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. சங்கீதக்காரன் சொல்றார், ஆண்டவர் கூட பாருங்க, அவரோட முதல் பிரசங்கமே நான் என்னன்னு சொன்னேன், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அப்போ அவங்க எப்படி இருந்திருக்கிறாங்க? நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் கிடையாது. நீ முதல்ல மனசை மாறு, முதல்ல நீ உன்னோட பழைய காரியங்களாம் விட்டு விடு. அப்படிதான் ஆண்டவர் அவருடைய முதல் பிரசங்கத்திலே சொன்னார். அதன் மூலமாக தான் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு மனுஷனுக்கும்
போயிட்டு பல அற்புதங்களை செஞ்சாரு. பேய்களை விரட்டினாரு, நிறைய பேரை சொஸ்தப்படுத்தினாரு, நிறைய பேர் என்ன பண்ணாரு, நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்தாரு. நிறைய பேர் பல வருஷமா முடவனா இருந்த ஒருத்தன் 38 வருஷமா படுத்துன்னு இருக்கான், அவன் எழுந்து நடக்கிறான். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அற்புதம் பாருங்க. அதன் மூலமா ஆண்டவர் கிரியை செய்தாரு. அதுக்கு எல்லாவற்றுக்கும் முன்பதாக நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்முடைய மனசு மாறும். ஏன் என் மனசு ரொம்ப மோசமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆமா அப்படிதான் பைபிள் சொல்லுது. எவ்வளவு பைபிள் சொல்லுது. ஆண்டவரை பார்த்து ஒருத்த வந்து கேட்குறான், நல்ல போதகரே அப்படின்றான். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இயேசு யாரு, நல்லவர். இயேசு யாரு, ரொம்ப ரொம்ப நல்லவர். இயேசு யாரு, ரொம்ப 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 நல்லவர். இப்படி நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். அவர் சொல்றாரு, பிதாவை தவிர ஒருவனும் நல்லவன் கிடையாது. ஏன் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னா, வேதம் சொல்லுது, சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். எப்படி பிறக்கும் போதே குழந்தை எப்படி பிறகுதா, இதெல்லாம் நம்பவே முடியாது பாருங்க. ஏன் இதை நம்ப முடியாது அப்படின்னா, we have to go to the foundations. ரொம்ப பேசிக்கு போனோம். பைபிள் ஏன் இப்படி நம்மளை சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது அப்படின்னு எரேமியா 17 அதிகாரத்துல சொல்லியிருக்கு. இருதயம் ஏன் அப்படி மாறுது, பிறக்கிற குழந்தை கூட அப்படி இருக்குமா அப்படின்னா, பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் அப்படி இருக்காது. அந்த குழந்தை இந்த உலகத்துல இருக்கிறதுல பார்த்து அது என்ன பண்ணுது, அது பல காரியங்களை அதற்குள்ள கிரியை சேர்ந்து அந்த குழந்தை அப்படி மாறிடுது பாருங்க. வேதம் இப்படிதான் சொல்லுது, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன் அப்படின்னு சொல்றாரு. மாம்ச சிந்தை என்னவா, மரணம். வேதம் எப்படிதான் சொல்லுது, மாம்சத்துல நீ சிந்திக்கிற அப்படின்னா மரணம். ஏன் அப்படி நம்ம இதை சொல்லணும்? ஏன் எல்லா மனுஷனும் ரொம்ப மோசமானவனா, எந்த மனுஷனும் நல்லவனா இருக்க முடியாதா? யாரும் கடவுள் இல்லை அப்படின்னா யாரும் நல்லவனா இருக்க முடியாதுன்னா, ஆமா, ஆண்டவர் உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா உங்களால நல்லவங்களா இருக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, ஆதியிலே ஆண்டவர் ஆதாம் ஏவாள் இந்த 2 பேரை சிருஷ்டித்தாரு. ஆதாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவருடைய சாயல்ல சிருஷ்டித்தாரு. அவருடைய சாயல்ல சிருஷ்டித்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான், 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஆதியாகமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அவருடைய சுவாசத்தை ஊதுறாரு, மனுஷன் என்ன ஆயிட்டான், ஜீவ ஆத்மாவானான். ஜீவ ஆத்மாவான மனுஷன் அப்ப எப்படி இருந்திருக்க முடியும், ஆண்டவரை போலதான் இருந்திருக்க முடியும். அவருடைய சாயல்ல இருக்கிறான். ஆண்டவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதெல்லாம் அவன் பண்ணிருப்பான் பாருங்க. கடவுளா மட்டும்தான் அவன் இல்லை, மற்றபடி அவன் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதற்கான கிருபையை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தாரு. அவனுக்கு கூட ஒரு துணையா ஒரு லேடியும் கொடுத்தாரு பாருங்க. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதில்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனுக்கு ஒரு மனைவியானவனை கொடுக்குறாரு. இந்த 2 பேரையும் பிசாசானவன் வந்துச்சுட்டான், ஏமாத்திட்டான். அதான் பைபிள்ல போட்டிருக்கு, இருதயமே திருக்குள்ளதும், திருக்கு அப்படின்னா வஞ்சகம்னு அர்த்தம். பிசாசானவன் ஏமாத்திட்டான் பாருங்க. ஏமாத்தின உடனே அவர்களுக்குள்ள இருந்த மகிமையின் சரீரம் போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பாவ சரீரம் உள்ளவர்களாய் மாற்றப்பட்டாங்க. அப்போ அது அவங்களுக்கு அடுத்து வர்றது காயினுக்கு யாரு கொலை செய்ய சொல்லி கொடுத்துருப்பாங்க? அதுக்கு முன்பதான் யாருமே கிடையாது, ஆதாம் ஏவாள் மட்டும்தான். அவரோட முதல் மகன் காயின், 2வது ஆபேல். காயினுக்கு யாராவது கொலை பண்ண கற்றுக் கொடுத்துருப்பாங்களா? இல்லை எங்கேயாவது கொலையை அவன் பார்த்துருப்பானா? இல்லை எங்கேயாவது கத்தி எடுத்து கொடுத்தனா இந்த மனுஷன் செத்துருவான்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தன்னுடைய சொந்த சகோதரனையே கொலை செஞ்சுட்டான் பாரு. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே பாவம் பிரவேசிக்கும் போது அவனுக்கு தெரியாததெல்லாமே அவன் செய்யறான் பாருங்க. அதனாலதான் பைபிள் சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. நீங்க மாம்ச சிந்தையில இருக்கிறீங்க, ஆவியின் சிந்தை இல்லாம நீங்க மாம்ச சிந்தையில இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நீ பெருமையா காட்டுறிய அப்படின்னா பெருமையுள்ளவருக்கு தேவன் என்ன பண்றாரு, எதிர்த்து நிற்கிறார். ஏன்னா பெருமை பிசாசின் ஆவி, பெருமை பிசாசினாலே வந்தது. சாத்தான் தான் அதை உண்டாக்குனது. தேவனை காட்டில் நான் பெரியவனாகணும்னு நினைச்சான் பாருங்க, அப்பவே விழுந்து போயிட்டான். இன்னும் கூட பாருங்க, பைபிள் சொல்லுது, இருதயத்துக்குள்ளிருந்து தான் என்ன பண்ணுதான், எல்லா விதமான பொல்லாத சிந்தனைகளும் புறப்படுதான். இதை காயின் வச்சு நம்ம பார்த்துட்டோம். அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்முடைய இருதயத்தை முதல்ல ஆண்டவருக்கு நேராய் திருப்பி நம்மை வெறுமைப்படுத்தினா அவர் என்ன பண்ணுவார், தம்முடைய ஆவியினால நிரப்பி அவர் உங்களை ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் மாற்றுவார். மாற்றுவதன் மூலமாய் நாம் பரலோக ராஜ்யம் என்ற மிகப்பெரிய பாக்கியத்தை நாம் என்ன பண்ணுவோம், சுதந்திரித்து கொள்வோம். அப்போ இங்க இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, பிளஸட் ஆர் த புவர் அப்படின்னு போட்டிருக்கு. இதை வச்சு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க, ஆவியில் எளிமை அப்படின்னா அது ஒரு தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க பாரு.
என்ன சொல்லி கொடுத்துட்டாங்க? புவர் அப்படின்னா ஏழை. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரோட பிள்ளைங்களா இருந்தா கார் வாங்கவே கூடாது. ஆண்டவரோட பிள்ளைங்களா இருந்தா பைக்கா அதெல்லாம் வாங்கக்கூடாது, நடந்து தான் போகணும். ஆண்டவரோட பிள்ளையா இருந்தா என்ன பண்ணோம்? விலை உயர்ந்த வஸ்திரமா அதெல்லாம் தொட்டு கூட பார்க்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்? ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கணும் எப்பவுமே. நல்ல செருப்பா அதெல்லாம் வாங்கக்கூடாது. சாதாரண ரப்பர் செருப்பு டப்பு டப்புன்னு அடிக்கும் பாருங்க, அந்த செருப்பு தான் போட்டு நடக்கணும். பையா துணி பை தான்ப்பா வாங்கணும், நல்ல பையெல்லாம் வாங்கவே கூடாது. பாருங்க, இதை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தப்பா புரிஞ்சுக்கினாங்க. நாமளும் அதை என்ன பண்றோம்? இந்த வசனத்தை படிக்கும்போது எல்லாம் முதல்ல நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? நம்ம எளிமைப்படுத்திக்கணும். எளிமை வேற, ஏழ்மை வேற. எளிமை வேற, தாழ்மை வேற. எளிமை வேற, தரித்திரம் வேற. உடனே என்ன பண்றாங்க? பைபிள் இன்னொரு ஒரு வசனம் இருக்குது, லூக்கா 6:20. என்ன சொல்றாங்க? தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அப்ப நாம் என்ன பண்ணோம்? தரித்திரரா இருக்கணும். நாம் என்ன பண்ணோம்? பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். தரித்திரனா என்னது? பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். நாம் என்ன பண்ணோம்? எங்கேயாவது போய் வாங்கி தான் சாப்பிடணும். நாம் என்ன பண்ணோம்? இப்படி ஒரு டீச்சிங் ஒன்று போயிட்டு இருக்கு பாருங்க. அது ரொம்ப ரொம்ப தவறான டீச்சிங். நீங்க இயேசுவின் பிள்ளையா இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று தான் வேதம் சொல்லுது. எப்படி? கர்த்தரை நம்புகிறவன் தரித்திரனா போவான்னு போட்டிருக்கா எங்கேயாவது? கர்த்தரை நம்புகிறவன் எதுவுமே இல்லாம போயிடுவான் எங்கன்னா போட்டிருக்கா? கிடையாது. கர்த்தரை நம்புகிறவன் என்ன பண்ணுவான்? செழிப்பான். ஆவிக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தரை நம்புகிறவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எப்படி இருப்பீங்க? நல்ல ஆசீர்வாதமா இருப்பீங்க. எங்க பிரதர், அப்படிலாம் யாரும் நமக்கு சொல்லி தரதே கிடையாது அப்படின்னா வேதம் அப்படிதான் போடுது. யோசேப்பு பாருங்க, யோசேப்புன்ற ஒரு மனுஷன் தான். யோசேப்பு என்ன பண்ணிட்டாங்க? வித்துட்டாங்க. அவங்க பிரதர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அந்த மனுஷனை வித்துட்டாங்க. எப்படி? அடிமையாய் போயிட்டான். அந்த இடத்துல போத்திபார் என்ற ஒருத்தரோட வீட்டில் இருக்கிறான். ஆண்டவர் என்ன பண்றாரு? போத்திபார் வீட்டில் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆசீர்வதித்தார் என்றுதான் வேதம் சொல்லுது. அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்ததான். எப்படி? போத்திபார் யாரு? மிகப்பெரிய செல்வந்தன். அவன் எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான்? இந்த யோசேப்பின் மூலமா. யோசேப்பு அங்க இருந்ததால அந்த போத்திபார் என்ன பண்ணிட்டான்? ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறீங்க, இன்னும் வேற ஏதாவது கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா, ஈசாக்குன்ற ஒரு மனுஷன் இருந்தார். ஈசாக்கு என்னவா இருந்தார்? ஆபிரகாம் செல்வசீமானா இருந்தான்னு வேதம் போட்டிருக்கு. ஈசாக்குன்னு ஒரு மனுஷன் இருந்தார். ஏன் ஈசாக்கு சொல்றேன் அப்படின்னா, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தாங்க. எப்படி? பஞ்ச காலம் அப்படின்னா தண்ணியே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஈசாக்கு என்ன பண்றாரு? அந்த இடத்துல போயிட்டு விதை விதைக்கிறாரு. சுத்தி அவருக்கு எதிரான மக்கள் தான், எந்த பக்கம் திரும்பினாலும் எதிர்ப்பு தான், எங்கேயுமே போயிட்டு ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இடத்துல ஈசாக்கு என்ன பண்றாரு? கர்த்தரை மட்டுமே நம்பி அந்த இடத்துல விதை விதைக்கிறாரு. ஈசாக்கு 100 மடங்கு அறுவடை செய்தார். ஆமென். கர்த்தரை மட்டுமே நம்பி அந்த மனுஷர் பண்ணதால 100 மடங்கு அறுவடை செய்தார். 100 மடங்குன்னு நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். பெருக்கம் வேற, மடங்கு வேற. வேணா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நான் மேத்ஸ் டீச் பண்றதால இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்ப்பேன். 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 16 ஆகணும், 8 கிடையாது. 16 256 மாறணும். 256 62,000. பாருங்க, இதுதான் மடங்கு. ஆண்டவர் அப்படிதான் ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆண்டவர் சும்மா கிள்ளி கிள்ளி ஆசீர்வதிக்கிற தெய்வம் கிடையாது. அவர் அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி உன்னை ஆசீர்வதிக்கிற தெய்வம். இந்த தெய்வத்தை தான் நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. இந்த தெய்வம் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். இந்த தெய்வம் தான் உங்களை மேன்மைப்படுத்த முடியும். எப்போ அவர் நம்மை மிகப்பெரிய லெவல்ல நம்மை ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னா, அவரை நாம் முழுவதுமாக பற்றி கொள்ளும் போது, அவரை நாம் முழுவதுமாய் ஒட்டி கொள்ளும் போது, அவரிடத்தில் நாம் சேர்ந்து கொள்ளும் போது, அவர் என்ன பண்றாரு? நம்மை பெருக செய்கிற தேவனா இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? ஈசாக்க ஆசீர்வதிக்கிறாரு. பைபிள்ல போட்டிருக்கு, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி, வேணாம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் வீட்டுல போய் எடுத்து படிச்சு பாருங்க. அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். யாரு? ஈசாக்கு. அப்போ ஐஸ்வர்யம் யார் கொடுக்கிறது
அப்படின்னா கர்த்தர் கொடுக்கிறது. வேதத்துல போட்டிருக்கு, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, அவர் யாவருக்கும் என்னவா இருக்கிறாரு, ஐஸ்வர்ய சம்பன்னரா இருக்கிறார். நல்லதா அவர் ஐஸ்வர்யமா கொடுப்பாரு, பணமா அவருடைய ஐஸ்வர்யவான் ஆக்குவாரு. இதெல்லாம் எங்க பிரதர் என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது. நாம என்ன பண்ணோம், நாம முதல்ல முயற்சி பண்ணோம். எப்படி முயற்சி பண்ணோம், ஐஸ்வர்யவான் ஆக முயற்சி பண்ணோம். எப்படி, முதல்ல நீ ஒரு பெரிய கார் வாங்க ஆசைப்படுறீங்கன்னா முதல்ல என்ன பண்ணோம், அதுக்கு பணத்தை சேர்த்து வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். நாம் என்ன பண்ணுறோம், கார் வானத்துலேருந்து குதிச்சிடணும்னு நினைக்கிறோம், அப்படிலாம் கிடைக்காது. யாரோ ஒருத்தர் வாங்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம், அப்படியும் கிடைக்காது. அப்படிலாம் ரொம்ப ரொம்ப ரேரு. இல்லை யாரோ ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுத்துட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம். இது பேர் ஐஸ்வர்யம் கிடையாது, இது பேர் ஆசை. இப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, பணத்தை சேர்த்து வைங்க, ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான கிருபையை தருவார். அந்த பணம் மல்டிப்ளை ஆகிறதுக்கு ஆண்டவர் கிருபையை தருவார். அப்போ நாம் என்ன பண்ணோம், நாம செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கை எடுத்து பாருங்க, ஈசாக்கின் வாழ்க்கை எடுத்து பாருங்க, ஆபிரகாமின் வாழ்க்கை எடுத்து பாருங்க, தாவீதோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. இப்படி பலரே நம்மளால சொல்ல முடியும். இன்னும் வேதத்துல போட்டிருக்கு, லிடியா என்ற ஒரு பெண்மணி, பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் பண்றதுக்கு அவங்க ரொம்ப உதவிகரமா இருந்தாங்க. அவங்க ரொம்ப அந்த ஊர்ல மிகப்பெரிய செல்வந்தனா இருந்தாங்க பாருங்க. இப்படி ஆண்டவர் செல்வந்தர்களை கொண்டு அவர் தன்னுடைய ஊழியத்தை மிகப்பெரிய பலமுள்ள ஊழியமா அவர் மாற்றி இருக்கிறாரு. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருகிற தெய்வம். ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்றேன் பாருங்க. யோபுன்ற ஒரு மனுஷன் இருந்தார். யோபு என்ன பண்றாரு, செல்வ சீமானா இருந்தார். அவர்கிட்ட எவ்வளவு ஆடு இருந்தது, ஆயிரக்கணக்கான ஆடு. எவ்வளவு மாடு இருந்தது, ஆயிரக்கணக்கான மாடு. இங்க ஒரு 20 மாடு இந்த ரோட்ல போனாலும் நம்மளால என்ன பண்ண முடியல, நிம்மதியா போக முடியல பாருங்க. 1000 மாடு, ஆயிரக்கணக்கான ஆடுகள், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள், இவ எல்லாம் இருந்தது. அந்த ஐஸ்வர்யத்தை பார்த்து ஒருத்தன் பொறாமப்பட்டு ஆண்டவர்கிட்ட போறான். நாம ஐஸ்வர்யவானா இருக்கிறோம்னா முதல்ல பொறாமப்படுறது யாரு தெரியுமா, யாரு, பிசாசு. பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, யாரோ ஒருத்தர் உங்க கூட வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்க கிடையாது. நீங்க ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னா உங்களை முதல்ல போயிட்டு பொறாமப்படுறவன் யார் அப்படின்னா பிசாசு. தேவபுத்திரர் தேவனுடைய சந்நிதியில் வந்தபோது பிசாசு என்ன பண்ணா, அங்க போய் நின்னா. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு கேட்கிறாரு. அங்க அவன் சொல்றான் பாருங்க, எவ்வளவு ஒரு வெறுப்புல பேசுறான் பாருங்க. அவனை சும்மாவா உங்களை நம்புறான், பிசாசு சொல்றான், விருதாவாய் அவன் உண்மை சேவிக்கிறான். நீர் என்ன பண்ணிரு, அவனை சுற்றி வேலி எடுத்து வைத்திருக்கிறீரே. இன்னும் அது மட்டும் இல்ல, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். எப்படி, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று வேதம் சொல்லுதுன்னா, ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்முடைய கைகளின் கிரியையை என்ன பண்றவரு, ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இப்படி இந்த இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை சொல்றது யார் தெரியுமா, பிசாசு. சாத்தான் போயிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்றான் பாருங்க. அப்போ ஆண்டவர் ஏதோ நம்மை தரித்திரமா இருக்கிறதுக்காக அவர் வரல, அவர் நம்மை உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நம்முடைய பாதங்களை வைத்து நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்துகிறதே பாருங்க. இதை நம்ம நம்பணும். இதை நம்ம நம்பினாதான் நம்ம என்ன பண்ணுவோம், நாம செல்வந்தர்களாய் வாழ முயற்சி பண்ணுவோம். இன்னும் பழைய மாதிரியே இருக்கக்கூடாது பாருங்க. இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள சொந்த வீடு வாங்கணும். வண்டி இல்லையா, சீக்கிரத்துல பைக் வாங்கணும், புது பைக்கா வாங்கணும். நானும் இப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ நாம என்ன பண்ணோம், ட்ரெஸ், கிழிஞ்ச ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது பாருங்க. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களை எப்படி இருக்கணும், செல்வந்தர்களாக தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. யாரும் அவருடைய நம்முடைய பிள்ளைகளை கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டு வெளியே அனுப்புவோமா, கிடையாது. அப்ப ஆண்டவர் எப்படி பண்றவரு, தம்முடைய பிள்ளைகள் ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இவர்களையும் ஆசீர்வதித்தார். இவர்கள் மூலமாய் மற்றவர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அப்ப ஆவியில் எளிமை அப்படின்னா தரித்திரம் கிடையாது. அப்ப தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னா அது அவருடைய சீஷர்களை பார்த்து சொன்னது. சீஷர்கள் என்ன பண்ணாங்க, எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டாங்க. தம்முடைய தகப்பனை தாயை விட்டு வந்துட்டாங்க, அவனுடைய தொழில் எல்லாம் விட்டு வந்துட்டான். அவன் கையில ஒண்ணுமே கிடையாது. வரி கட்டுறது கூட என்ன பண்றாங்க, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை பண்றாரு. மீனின் வாயிலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு வெள்ளி பணத்தை கொடுக்குறாரு. அதை வச்சு அவங்க வரி கட்டுறாங்க. கையில காசே கிடையாது பாருங்க.
அதனால அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள்னு சொன்னாரு. அதுக்காக ஆண்டவர் நம்மை தரித்திரராக விடுவது கிடையாது. ஆண்டவர் நம்மை செழிப்புள்ள வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறாரு பாருங்க. அப்ப இது முதல் தப்பு. அப்ப நாம் என்ன பண்ணோம், தரித்திரரா இல்லாம நாம் என்ன பண்ணோம், செழிப்புள்ள வாழ்க்கை வாழணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. அப்போ பைபிள்ல இன்னொன்னு போட்டிருக்கே, ஐஸ்வர்யவான் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாதுன்னு போட்டிருக்கே. அப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க, ஒட்டகமானது ஊசியின் காதில நுழைஞ்சிரும், அப்படி ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒன்று நடந்தாலும் என்ன பண்ண முடியாது, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. அப்போ நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியுமா பணம் வச்சிருந்தேன்னா அப்படின்ட்டு ஆண்டவர் அதை யாருக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரு செல்வந்தனாகி ஒரு வாலிபன் வரான், அவன்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் சொத்து எல்லாத்தையும் வித்து நீ என்ன பண்ணு, தரித்திரருக்கு கொடு, அதுக்கப்புறம் என் பின்னாடி வான்னு சொல்றாரு. அவன் என்ன பண்ணான், துக்கத்தோட போயிட்டான். அவனுக்கு பரலோக ராஜ்யம் போகணுன்ற ஆசை இருக்கு, ஆனா பண ஆசை விடலை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. பண ஆசை தான் இருக்கக்கூடாது, ஆனா பணம் நம்ம என்ன பண்ணோம், பணத்துல நீங்க செல்வந்தராய் வரணும். ஆபிரகாம் அவ்வளவு பெரிய செல்வந்தன், தன்னுடைய செல்வத்தின் மேல நம்பிக்கையே கிடையாது, ஆண்டவரை மட்டும் தான் முதல்ல வச்சான். ஈசாக்கு அவ்வளவு பெரிய செல்வந்தன், அவன் பயிரிடுறதெல்லாம் என்ன ஆயிடுச்சு, 100 மடங்கு அறுவடை. 100 மடங்குனா என்னன்ட்டு நான் 4 மடங்கு தான் சொன்னேன். இன்னும் 5 மடங்கு 6 மடங்குலாம் போனாக்கா, 7 மடங்குலாம் போனா கால்குலேட்டர்ல இடம் இருக்காது. அப்படிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். அவர் அப்படி ஆசீர்வதித்தாலும் நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை தான் கனம் பண்ணோம். அவர் அப்படி ஆசீர்வதித்தாலும் நம்ம என்ன பண்ணோம், இது எல்லாமே எனக்கு ஆண்டவரிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன் என்று நாம நம்முடைய வாயினாலே அறிக்கையிடணும். இதுதான் ஆவியின் எளிமை. ஆமென். இரண்டாவதாக ஒரு சில இது சொல்றாங்க, ஏழ்மை தான் பிரதர் எளிமை. எப்படி ஏழ்மை தான் எளிமை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஏழ்மை எளிமை கிடையாது. இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க, தாழ்மை தான் எளிமை. தாழ்மையுள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்ப நாம என்ன பண்ணோம், தாழ்மையா இருக்கணும். ஒருத்தர் சொன்னாரு, ஒரு பாஸ்டர் ஒரு இடத்துல ஊழியத்துக்கு அவர் போயிருந்தாராம், வெளியூருக்கு ஊழியத்துக்கு போயிருந்தாரு. அங்க ஊழியத்துக்கு போகும்போது ஒருத்தர் வந்து அவரை பிக்கப் பண்ண போறாரு. பிக்கப் பண்ண போறவரு அவரை தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னா, பிரதர் நான் தான் நீங்க வர சர்ச்சுக்கு பாஸ்டரு. நல்லா கவனிங்க, எப்படியெல்லாம் நமக்கு ஒரு தவறான புரிதல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. நீங்க வரீங்க பாருங்க, பிரசங்கம் பண்ண வரீங்க பாருங்க, அந்த சர்ச்சுக்கு நான் தான் பாஸ்டரு. நான் வந்து ஒன்றுத்துக்கும் உதவாதுவேன், நான் வந்து ரொம்ப எளிமையானவன், பைய கொடுங்க அப்படின்ட்டு அவரோட பைய பிடிங்கினான். பிரதர் நீங்களாம் தூக்கூடாது, நான் எவ்வளோ தாழ்மை உள்ளவன் பாருங்க, நான் பாருங்க நான் இப்படிதான் இருப்பேன், செருப்பு கூட போட மாட்டேன், நான் வந்து ரொம்ப எளிமை உள்ளவன், நான் ஒண்ணுமே கிடையாது, நான் மண்ணு. ஆமா மண்ணு தான், ஆண்டவர் நம்ம மண்ணிலிருந்து தான் படைச்சாரு. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாரு, ஒரு ஊழியக்காரன் என்பதை மறந்து இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஆவியில் எளிமையா இருக்க சொன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, மாம்சத்துல எளிமையா இருக்க முயற்சி பண்றாரு, மாம்சத்துல தாழ்மையா இருக்க முயற்சி பண்றாரு. அப்படி ஆண்டவர் நம்ம யாரையும் இருக்க சொல்ல பாருங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, உன்னுடைய ஆவியில நீ எளிமையுள்ளவனா இருக்கிறியா, உன்னுடைய மாம்சம் எப்படி வேணா இருக்கட்டும், அது ஆண்டவர் பார்த்துப்பாரு, அதை மீட்டுக்கொள்ளதான் ஆண்டவர் வராரு. ஆனால் நம்முடைய ஆவி பரலோகத்தில் உள்ள ஆண்டவரோடு கனெக்டடா இருக்கா, ஆண்டவர் நம்முடைய ஆவியில நம்மளோட ஒத்து போயிருக்கிறாரா, தம்முடைய பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வைத்து நம்மை ஆண்டவர் நம்மை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கிறாரா, பரிசுத்த ஆண்டவரோடு நாம இணைந்திருக்கிறோமா, அதே தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. ஆவியில் எளிமை அப்படின்னா நீங்க வெளியே இருக்கிற அப்பியரன்ஸை பார்க்க கூடாது, நீங்க போட்டுன்னு இருக்கிற செருப்பை பத்தி பார்க்க கூடாது. ஒரு சிலர் நகை போட்டுன்னு இருப்பீங்க பாருங்க, அந்த நகைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆவியில் எளிமைன்னா ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எளிமை. அப்ப ஆவியில் எளிமை அப்படின்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் எளிமை எப்படி நீங்க சொல்ல முடியும், ஆண்டவருக்கு மட்டும்தான் முதலிடம், ஆண்டவர் இல்லைன்னா நான் இல்லை, ஆண்டவரை நான் பிடிச்சுப்பேன், அவர் தான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன், இவரை எல்லாம நான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது, நான் வச்சிருக்கிற எல்லாத்தையும் அவர் தான் கொடுத்தாரு, ஆண்டவர் தான் என்னை படிக்க வச்சாரு, எனக்கு வீடு கொடுத்தது ஆண்டவர் தான், எனக்கு பொருளை கொடுத்தது ஆண்டவர் தான், என்னை உயர்த்தியது ஆண்டவர் தான், என்னை மேன்மைப்படுத்துகிறது ஆண்டவர் தான் அப்படின்னு நாம் என்ன பண்ணோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் பக்கமா நீங்க தள்ளுறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்னிலைப்படுத்துறீங்க.
உங்களுடைய சுயத்தை நீங்க வெறுத்துட்டு ஆண்டவரை நீங்க மகிமைப்படுத்துறீங்க அப்படின்னா அதுதான் ஆவியில் எளிமை. ஆமென். அப்ப இன்னைக்கு நாம் என்ன பண்ணோம்? முயற்சி பண்ணோம். அப்ப இதெல்லாம் பைபிள்ல ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னா ஆமா, நிறைய பேர் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஒரு சிலர் நான் அதுல சொல்ல வரணும் அப்படின்னா, வேதத்துல நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல இருந்து 8ஆம் அதிகாரம் வரைக்கும் ஒரு மனுஷனை பத்தி போட்டிருக்கிறது. யார் அவர் அப்படின்னா கிதியோன் என்கிற ஒரு மனுஷன். அந்த கிதியோன் என்கிற ஒரு மனுஷன் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஆண்டவர் அவரை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு தேவனுடைய தூதனான கூப்பிடுறாரு. அதுக்கு அவர் ரிப்ளை பண்றாரு. என்ன ரிப்ளை பண்றாரு அப்படின்னா, 6ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க பார்ப்போம். அதற்கு அவன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேலின் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன். பாருங்க, இந்த மனுஷனை ஆண்டவர் தேடி போறாரு. ஆண்டவர் சூஸ் பண்ணிட்டாரு. இந்த மனுஷனை வச்சுதான் நான் இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப ஒடுக்கப்பட்டு போயிருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தை இழந்தவர்களா இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனைக்கு நடுவுல இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் கிதியோன் என்ற ஒரு மனுஷன் கிட்ட போய் கூப்பிடுறாரு. அந்த மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, ஒரே மனுஷன் அவங்கிட்ட இருந்த எல்லா கோதுமையும் போயிட்டு போர் அடிச்சுட்டு இருந்தாங்க. எப்படி அப்படின்னா, அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஊருங்கள்லாம் நீங்க பார்த்துருவீங்க, களத்து மேடுன்னு ஒன்று இருக்கும். அந்த களத்து மேட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, இருக்கிற நெல் எல்லாத்தையும் எடுத்து காத்தடிக்கிற பக்கமா தூற்றுவாரு. அது என்ன பண்ணும்? எல்லா தூசியும் எடுத்துன்னு போவோம். அது ஈஸியான வேலையா? ஒரு 5 நிமிஷம் நம்மளால செய்ய முடியுமா? முடியாது. இந்த மனுஷன் என்ன பண்றாரு, களத்து மேட்டுக்கு போல ஒரு திராட்சரச ஆலை பக்கத்துல போயிட்டு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு பள்ளமான இடத்துல அதை போய் பண்ணிட்டு இருக்கிறார். அப்போ அந்த மனுஷனை ஆண்டவர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாரு. திஸ் பர்சன், இவன் ரொம்ப பராக்கிரமசாலி. இந்த மனுஷனை நம்ம தெரிந்தெடுத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணோம்? இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கணும்னு ஆண்டவர் முடிவு பண்ணிட்டாரு. அந்த மனுஷன் கிட்ட போறாரு. அந்த மனுஷன் சொல்ற வார்த்தையை பாருங்க, நான் ரொம்ப எளியவன். ஆமென். ரொம்ப எளியவன். நான் ஒண்ணுமே கிடையாது ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க எல்லாம் ஓகே, ஆனா என்னால இதை செய்ய முடியுமான்னு தெரியல. நீங்க என்ன சூஸ் பண்ணிக்கிட்டீங்க ஓகே, ஆனா என்னால இதை செய்து முடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி சொன்ன அந்த மனுஷன் தான் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தானா. 40 வருஷம் என்ன இருந்துதான்? அமைதி இருந்துதான். அப்ப அந்த மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னை முழுவதுமாய் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவரை அவர் உள்ள ஏத்துக்கிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டாரு. அப்பொழுது அந்த மனுஷன் மூலமாய் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியர் கையிலிருந்து விடுவித்தார். இப்படிதான் வேதம் சொல்லுது. அப்ப ஆண்டவர் உங்களுக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் நீங்க நிரப்பப்படும் போது, பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஓரங்கட்டு ஆண்டவருக்கு மட்டுமே முதலிடம் கொடுத்து அவரை மட்டுமே முன்னாடி வச்சு நீங்க ஒரு முடிவு பண்ண பாருங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து எல்லாம் கண்ணை மூடி, நமக்கு டைம் இல்லை அதனால சீக்கிரம் முடிச்சிடுறேன், எல்லாம் கண்ணை மூடி நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் என்னை முழுவதுமாக உம்மிடத்துல தரேன். நான் ஆவியில் எளிமையுள்ளவனாய் மாறணும். எனக்குள்ளே நீங்க ஆவியின் எளிமையுள்ள ஒரு கிரியை நீங்க எனக்குள்ள தாங்க. நீங்க மட்டும்தான் அதை செய்ய முடியும், வேற யாராலையும் செய்ய முடியாது. உம்முடைய பிரசன்னம் எனக்குள்ள வரட்டும், நீர் எனக்குள்ள கிரியை செய்யுங்க, நீங்க வாங்க. நான் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே, நான் உம்மை மாத்திரம் நான் முன்னாடி வைக்கணும். உம்மை மாத்திரம் நான் முன்னாடி வச்சு நீர் மாத்திரமே எனக்குள்ள மகிமைப்படுவீராக அப்படின்னு நான் என்ன பண்ணணும் சொல்லணும். எல்லா ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். முழங்கால் போட முடிஞ்சவங்க முழங்கால் போட்டு, இன்னைக்கு நான் என்ன பண்ணணும்? என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நான் முதல்ல ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் மாறணும். உம்முடைய பரலோக ராஜ்யம் எனக்குள்ள வரணும் அப்படின்னா நான் முதல்ல என்ன பண்ணணும்? ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் மாறணும். ஆவியில் எளிமையும் மாம்சத்தில் எளிமையும் போட்டு நான் குழப்பிக்க கூடாது. ஆண்டவரே, நீர் மட்டும்தான் எனக்குள்ள இருக்கணும். நீர் மட்டும்தான் எல்லாமே. உம்மாலே தான் நான் எல்லாவற்றையும் செய்யறேன். நீர் என்னை ஐஸ்வர்யவானாக்குகிறவர், நீர் என்னை செழிக்க செய்கிறவர். என்னுடைய பலனால கிடையாது, என்னுடைய படிப்பு கிடையாது, என்னுடைய சொத்து கிடையாது, என்னுடைய சம்பத்து கிடையாது, என்னுடைய வேலை கிடையாது, நான் யாருன்றது கிடையாது, என்னுடைய பேக்ரவுண்ட் என்னன்னு கிடையாது, எனக்கு எவ்வளவு நிலம் இருக்குன்னு கிடையாது, எனக்கு எவ்வளவு பெரிய வீடு இருக்குன்னு கிடையாது, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குன்னு கிடையாது. நீர் எனக்குள்ள எவ்வளவு இருக்கிறீன்றதுதான் முக்கியம். ஆண்டவர், எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஒப்பு கொடுப்போமா? தம்மை தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். உந்தன் பிரசன்னத்தில்
அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து எல்லாம் சேர்ந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. என் பலத்தினா ஒன்றுமாகாது, என் சுயத்தினா ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தா கூடுமே, உந்தன் பிரசன்னத்தா கூடுமே. யெகோவா ஓசேனு, யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றீர். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கின்றீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உங்க பிரசன்னத்தில், உங்க பிரசன்னத்தில் நீங்க பாடுங்க. அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பே. எல்லாம் ஒப்பு கொடுங்க. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. அப்படியே ஆண்டவரிடத்துல எல்லாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், எனக்குள்ளே உம்முடைய சிந்தை பெருகட்டும். நீர் எனக்குள்ள எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொள்ளுங்க, நீர் மாத்திரம் மகிமைப்படுங்க. நான் என்னுடைய ஆவியை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் என்னை நடத்துங்க. இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமே. நான் எல்லாமே நானும் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா எல்லாமே இன்னைக்கு நீங்க தான் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எல்லாவற்றையும் செய்யுங்க, நீர் மாத்திரம் எனக்குள்ள கிரியை செய்யுங்க. நான் என்னை மேன்மைப்படுத்த போறது கிடையாது. நீர் உயர்ந்தவராய் இருப்பீராக, நீர் மேன்மைப்படுத்தப்பட்டவராய் இருப்பீராக. நீர் எல்லாவற்றையும்